பன்னீர் பீஸா மைக்ரோ ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பீஸாக்கு சாஸும் டோவும் முக்கியம். அந்த வீடியோவை ட்வின்ஸ்கன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். குடமிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாஸ் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி பன்னீர் இது கூட சேர்த்துக்க போகிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பீஸாக்கு சீஸ் தேவை. பெரிய தட்டு எடுத்து மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். டோ எடுத்து இதில் வச்சு நல்லா இது மாதிரி அமுத்திக்கிறேன். சப்பாத்தி கட்டை எடுத்து ரவுண்டாக தேய்ச்சி ஒரு சில்வர் பிளேட் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மைதா மாவு எடுத்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். பீஸா பேஸ் எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன். ஃபோக் எடுத்து நல்லா குத்தி விட்டுக்கலாம். இப்போ சாஸ் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் போடுறேன். சீஸ் போட்டதுக்கப்புறம் குடமிளகாயை வச்சுக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பன்னீர். இது பன்னீர் பீஸாங்கிறனால பன்னீர் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். சீஸ் போடுறேன். ஈவனாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சீசனிங் ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். தோசைக்கல் காஞ்சிருச்சு. ஒரு மெட்டல் எடுத்து மேலே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு பீஸாவை தூக்கி மேலே வச்சு மூடி வச்சுக்க போகிறேன். 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். அந்த சீசனிங் வாசம் சூப்பராக இருக்குது. ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்குறேன், ஒட்டாமல் வந்துருச்சு. வெந்துருச்சு பீஸா. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. பன்னீர் பீஸா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்வின்ஸ்கன் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கட் பண்ணிக்கிறேன். எடுக்கும்போது சீஸ் அப்படியே ஒட்டிட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஆல்ரெடி 2 வகையான பீஸா செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.